நான் வந்து யூடியூப் ரன் பண்ணி வரேன். உதயா சுமதினா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்வை சித்ரான்றவங்க வந்து சில பேரை பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க. ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னாங்களா. ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும். நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன். அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க வந்து என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன். ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தோடு நான் இந்த இதை ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ண்ணா. என்ன மாதிரி பேசியிருந்தாங்க, என்ன சித்தரிச்சு அது வந்து எப்படி பேசியிருந்தாங்கன்னா பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வந்து காசுக்கு போகிறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும். அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும். இப்போ எங்கே வந்திருக்கீங்க? என்ன நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும். சொல்லலாட்டு அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க என்ன யூடியூப்ல அப்படி போட்டிருந்தாங்க, என்ன போட்டு நிறைய பேரை பேசியிருந்தாங்க. அதில் வந்து என்னை வந்து ஒரு 2 செகண்ட் பேசியிருக்காங்க. ஆனால் பேசின விஷயம் வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன்.